தமிழக அரசே உயர்கல்வித்துறையே உயர்த்திடு தமிழக அரசே செய்த ஊதியத்தை உயர்த்திடு தமிழக அரசே உயர்கல்வித்துறையே தமிழக அரசே செய்த ஊதியத்தை உயர்த்திடு தமிழக அரசே உயர்கல்வித்துறையே தமிழக அரசே அறிவித்திடு கௌரவ விருந்தினர்களுக்கு EPF and PF ஐ அறிவித்திடு ஓய்வு பெறும் வழங்கிடு தமிழக அரசே வணக்கம். என்னுடைய பேர் சர்மிளா செல்வி. கணினி அறிவியல் துறையில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவாடானையில பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கௌரவ விரிவுரையராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் போராட்டத்தை இன்றையிலிருந்து தொடங்கி இருக்கோம். 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் போராடி இருக்கோம். என்ன 5 அம்ச கோரிக்கைகள் அப்படின்னு சொல்றது, UGC நிர்ணயித்த 57,800 அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக போராடுறோம். அதே மாதிரி மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்கறதுக்காகவும் போராடி கொண்டு இருக்கின்றோம். ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கறதுக்காகவும் அப்புறம் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு BF EPF வழங்க வேண்டும் என்றும் போராடி கொண்டு இருக்கிறோம். 12 மாத சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் போராடி கொண்டு இருக்கின்றோம். மறுபடியும் ரிட்டையர் ஆனவர்களுக்கு ஏதாவது பணி நன்கொடை வழங்க வேண்டும் என்றும் இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த 5 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும். போராட்டம் நாங்கள் தொடர்ந்தா மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும். இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்டர்னல் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாருமே வெளியில் நின்று போராடினால மாணவர்களுடைய படிப்பு தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். தமிழகத்தில் உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கு. அதே நேரத்தில் UGC நிர்ணயம் செய்த 57,800 எங்களுக்கு உடனடியாக வழங்கணும். இது பலமுறை நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இந்த கௌரவ விருந்தினராக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய அடிமைத்தனமான ஒரு நிலையை மாறி மாறி இதே நிலையை போயிட்டே இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. எங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படுது. எங்களுக்கு போதிய ஊதியம் கிடைக்கல. தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ அரசு வழங்கக்கூடிய தமிழக முதல்வர் அறிவிக்கப்பட்ட லேப்டாப்ல இருந்து தமிழ் புதல்வன், நான் முதல்வன், அனைத்து புதுமை பெண், அனைத்து வேலைக்குமே நாங்கள் தான் பயணிக்கிறோம். ஒவ்வொரு கல்லூரியிலையுமே நிரந்தர பேராசிரியர்கள் இல்லை. எல்லா கல்லூரியிலையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 165 கல்லூரிகள் இருக்கு. எல்லா கல்லூரியிலையுமே கௌரவர்களுடைய எண்ணிக்கை தான் கூடுதலாக இருக்குது. 8,300 கௌரவர்களுக்கு மேற்பட்ட கௌரவர்கள் நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு பணியிழப்பில் இழந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உரிய நிவாரணத்தோட எங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கி பணி நிரந்தரப்படுத்தி எங்களுக்கு UGC நிர்ணயம் செய்த அந்த பணியை வழங்கணும். நாங்கள் மாணவர்கள் எல்லாரும் நீங்களே இப்படி போராட்டம், உங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னா நாங்கள் எப்படி படிப்போங்கிற கேள்வியாக இருக்குது. இதனால் உடனே தமிழக அரசு இந்த அறிவிப்பு வர நாங்கள் அந்த போராட்டத்தை தொடருவோம் அப்படிங்கிறத நாங்கள் அந்த இடத்துல சொல்லிக்கிறோம். போராட்டத்தை தொடங்கி இருக்கோம். இதுக்குன்னா எங்களுடைய வாழ்வாதார போராட்டத்தை தொடங்கி இருக்கோம். ஏன்னா ஒரு சமூகத்தை உருவாக்குற நாங்களே இன்னைக்கு ஒரு ரோட்ல நின்று ஒரு போராடுற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். எதுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னா, எங்களுக்கு 12 மாத சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்றது மெயினா எங்களுடைய போராட்டம். ஏன்னா 12வது மாதம் நாங்கள் சாப்பிடாம கிடக்க முடியாது. அதனால 12 மாத சம்பளம் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி UGC நிர்ணயித்த 57,800 சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு BF EPF வழங்க வேண்டும் என்றும் 25 லட்சம் பணி நன்கொடை, ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு வேண்டி 25 லட்சம் பணி நன்கொடை வழங்க வேண்டும் என்றும் மகப்பேறு விடுப்புக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும்னு சொல்லியும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். நன்றி. நிறைவேறாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இதை